கொய்யா ஒய் கொய்யா ஒய் கொய்யா ஒன்ன போட்டு ஒய் கொய்யா ஒய் கொய்யா ஒய் கொய்யா ஒன்ன போட்டு ஒய் கொய்யா ஒன்ன போட்டு ஒய் கொய்யா ஒய் கொய்யா ஒன்ன போட்டு ஒய் கொய்யா கொய்யா அண்ணா கொய்யா தங்கை அண்ணா 16 செல்வங்கள் பெற்று இந்த பூவுலகில் நீ நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். அன்பு தங்கையே, மிகப்பெரிய செல்வமே நோய் நொடி இல்லாம வாழறதுதான். மங்களமாகவே வாழ்வாய் அம்மா. அவன் வரலடா அண்ணா, அழைத்த காரணம் என்ன? சாமி வந்திருக்குதா? யாருக்கு சாமி வந்திருக்கு? நாரத மகரிஷி. இசை கானம் இசைப்பவரே காரணம் ஒப்புடன் முகவளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா ஏமா நீ ஏமா பயந்து போய் வர்ற மண்டபூனையை பார்த்து விட்டா சரி இருக்கட்டும். நல்ல ஒரு கானம் பாடி வரவேற்ற நங்கையை வாழ்க. உன்னை வாழ்த்துவது என் கடமை என்ற காரணத்தாலே அன்பு மலர்களே
என்று உன்னை மனதார ஆசீர்வதித்து உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் வள்ளி என்று சொல்லக்கூடிய வரமுறை மீறாமல் நீயும் நாரதன் என்ற கோட்பாடு தவறாமல் அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருந்து படைக்கும் வகையிலே அற்புதமான ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடியேன் தொடுக்கக்கூடிய முதல் வினா இதோ. தந்தை பெயர் நம்பி. நல்லா போட்டிருக்கீங்க சாமி. சுவாமி சுவாமி என்று 3 சாமி, 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி. உங்க குலதெய்வம் யாரு? ஆறுமுகம். 6 சாமி, 6 முகம் கொண்டவன் அவன் தானே உங்க குலக்கடவுள். ஆக இந்த இடத்துல சாமி என்பது யாரு? சாவை விண்டவர்களுக்கு பெயர் சாமி. சாமி என்றார். கடவுள் என்றாலே கடந்து நீ உள்ளே செல். இறைவன் என்றால் இறங்கி வருபவன். ஆண்டவர் என்றால் நம்மை ஆட்கொள்பவன். கடவுளுக்கு இத்தனை பேர்கள் இருக்கு வச்சீங்களா? அப்ப எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு, நமக்கும் அந்த பேர் இருக்க வேண்டும். ஏன்னா இவர் போல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த ஊரெல்லாம் சொல்லணும் உங்களை பார்த்து பெருமையாக சொல்லுங்க. அடடா எப்பேற்பட்ட பெண்மணிடா. இப்பேற்பட்ட ஒருவர் இருந்தார், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் நம்முடன் இருந்தால் நல்லது செஞ்சிருப்பார் அப்படின்னு பெருமைகளாக பேச வேண்டும். பெண்மணியை பார்த்தால் அப்படியே அப்படியே முகத்துல பால்வடியும் முகமா இருக்கே. இந்த பெண்மணியை எப்படா மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கணும். இது முகத்துல முடிக்க வந்திருக்கேன் பாரு இங்க இருந்து அப்படின்னு சொன்னா ஊர்வலம் என்ன நினைக்கும்? ஆஹா இந்த பிள்ளை அவருக்கு பிடிக்கலையோ, பார்த்தது ஒன்றும் சரியில்லையோ, வித்தியாசமா நினைக்கிற உலகம். அப்பே ஏற்பட இந்த உலகத்துல 2 கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. பிறப்பது கிடையாது. நாடு இப்ப சொன்னீங்க. நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ குறிஞ்சி, ஊரு, சிற்றூர், தலைநகரம், மேப்பாடி, தந்தையின் பெயர், நம்பி, தாயின் பெயர், நங்கை, உடந்து பெயர், வள்ளி, உடன் பிறந்தோர், உடன் பிறவாதவர் ஏழனன்கள் வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கருந்தனை, செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை உணவிற்கும், செந்தனை செந்தூர் வடிவேலனுக்கு. சரி, கையில் உள்ளது கவன், அமைத்திருப்பது பரன், அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது சித்திரம், பாதுகாக்க வேண்டியது. வருவது ஒருமுறை சாஸ்திரம். அப்படி வருவதை தவறவிட்டால் இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக உபத்திரம் இல்லாம வாழவே முடியாது சுவாமி. அப்படி உபத்திரத்துக்கு ஆளாக என்ன செய்யணும்? எம்பெருமான் முருகனை வழிகொண்டு நடந்து அவனுடைய ஆசீர்வாதத்தாலும் அருளாசீர்வாதம் கிடைத்து வாழ வேண்டும். முருகனத்தை வணங்கணுமா? எம் சிவபெருமானையும் நினைக்கலாமே. ஓடி 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 உட்கடந்த சோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போயின. வாடி 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 மாண்டு போன மாந்திரகாள். கோடி 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 எண்ணி இருந்த கோடியே அப்படின்னு உன்னைய கோடியில ஒருத்தியா கோடீஸ்வரியா வைக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனா நீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்லுங்க. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், புதிக்கப்படுவது நீர், சந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துருமை வாயுமை பங்கன் திருஆலவாய் திருநீர் அப்படின்னு திருநீட்டு பதிகமான திரு ஞானசம்பந்த பெருமான். திருஆலவாய் என்றால் மதுரையிலே கூன். திருஆலவாய் என்றால் என்ன? எது திருஆலவாய் என்றால் என்ன? அத கேள்வி கேட்கல உங்களுக்கு சும்மா இருக்க முடியாதா? நான் சின்ன பிள்ளை தானே. கேள்விகள் கேட்பது இல்லாமல் வாழ்க்கை பிறப்பதில்லை என்று சொன்னீங்கல்ல. கேள்வி கேட்பது பகுத்தறிவு வளர்வதற்கு. பகுத்தறிவு எனக்கு தான் இருக்கு. மனிதனுக்கு தான் 6வது அறிவு, 6ஆவது செயல்படுத்தக்கூடிய அறிவு மனிதனுக்கு உண்டு. அதனால நீங்க கேள்வி கேக்குறீங்க. நாங்க மனுஷன், நான் கேள்வி கேக்குறேன். நீங்க தான் ரிஷியாச்சே, தெய்வமாச்சே. மனிதனுக்கு 6வது அறிவு பகுத்தறிவு. இத சாப்பிடணும், இத சாப்பிட கூடாது. ஆமா, இங்க போகணும், போக கூடாது. இத செய்யணும், இத செய்ய கூடாது. இத பேசணும், பேச கூடாது அப்படின்னு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு பகுத்தறிவு உனக்கு இருக்கு. நீ மானிட பிறவி. அதனால நீங்க கேக்குறீங்க. ஆமா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். எதை கிடைக்கும்? நல்லதை தேடணும். நல்ல அறிவுள்ள நூல்களை தேடணும். தேடுற இடத்துல தேடணும். தேட வேண்டிய இடத்துல தேடினதே கிடைக்கும். வெளிச்சத்துல வந்து தேடக்கூடாது. அங்கே தோச்சு அங்கே தான் போய் தேடணும். அதனால இந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல யார்கிட்ட கேட்கணும் வரமுறை இருக்கு. ஏன் நான் கேட்க கூடாதுன்னு இருக்கா? அப்படி நான் சின்ன பிள்ளை தானே. இல்லம்மா, நீங்க பெரியவர் தானே. உங்களை நான் கேட்க கூடாதுன்னு சொல்லல சுவாமி. எனக்கு ஒரு சந்தேகம். நான் யாருன்னு தெரியும்ல? வள்ளி யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்.
வள்ளி எங்க இருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். யாரோட பிள்ளைன்னு தெரியும்ல? தெரியும். இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும்ல? ஆமா. இனி எங்க போக போறேன்னு தெரியும்ல? கண்டிப்பா தெரியும். இனி எத்தனை காலம் வாழ்வேன்றதோட உங்களுக்கு தெரியும்ல? இதெல்லாம் தெரிஞ்ச நீங்க கேள்வி கேட்கலாமா? தெரியாத நான் கேள்வி கேட்கலாமா? பிறப்பு வளர்ப்பு உன் போக்குவரத்து வரவு செலவு எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நீங்க கேட்பீங்களா? இல்ல உங்களை பத்தி விவரம் தெரியாத நான் கேள்வி கேட்கணுமா? நீ தான் கேட்கணும். நான் தானே கேட்கணும். ஆமா. அப்ப திரு ஆலவாயம் திருநீர்னா என்னதுக்காக பாடினா திருஞான சம்பந்தர்? அது மதுரையை ஆண்ட கூன்பாண்டியன். பாடியது திருஞான சம்பந்தர். ஆமாமா, கூன்பாண்டியனுக்கு வெப்புநோய் வந்துருச்சு. சரி. ஏன்னா இவன் சமணத்தை தெரிவி கொண்டிருந்தான். அவனுடைய மனைவியார் வந்து மங்கையர்க்கரசி, சைவத்து நாடுன்னு சொன்னான். அங்கே மாமன்னர் வந்து மந்திரியா இருந்தா குலச்சிறையார். அவரும் சைவத்தை நோக்கி வணங்க சொன்னேன். டேய் சமணம் தான்டா பெருசு, சைவம் பெருசுலடான்னு சொல்லி. சைவம் என்றால் என்ன, சமணம் என்றால் என்ன? சைவம்னா சிவபெருமானை வழிபடுதல். ஆமா. அப்ப சமணம் என்றால்? சமணம் என்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வழிபாட்டுல 3 முறை இருக்கு. இப்ப சிவனுக்கு 3 வழிபாடு இருக்கு. அருவுருவம் அப்படின்னு 3 நிலை. உருவம்னா என்ன? உருவத்தோட காட்சிக்கு கொடுப்பது. சிதம்பரத்திலே எம்பெருமான் நடராஜன் தில்லையிலே ஆடுகிறான். உத்தரகோசமங்கையிலே நடராஜ மூர்த்தியாக இருக்கிறார். இது உருவம். அருவம் என்றால் லிங்கம். லிங்கத்தை பிடிச்சு பார்க்கறோம்ல, இது வந்து அருவம். அருவுருவம் என்றால் அனாதிமயமாக ஜோதியாக இருப்பது. கடவுளையார் கோவிலில் ஆத்மநாதனாக இருப்பது போல. அருட்சரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. அப்படின்னு பூலோகத்துல கடலூர் மாவட்டத்துல வடலூர் இருந்தாலே ராமலிங்க சுவாமிகள், யார் வள்ளலார், அவர் தான் சொன்னார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரைன்னு. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் மனம் வாடுகிறது என்றான். ஒரு புல்லு கறினா கூட மனசு வகையான் கருதுப்பா அப்படின்னு சொன்னவர் யார்? வள்ளலார். இன்னைக்கு அந்த ஆளு மேலே வழக்கு தொடுத்தாங்க, அது ஒரு பக்கம். அவர் ஏத்தி வச்சு இன்னைக்கு பாருங்க, வழக்கு தொடுத்தவரே கையெடுத்து கும்பிட்டாராம். ஏயா நீ கையெடுத்து கும்பிடுறேன்னு கேட்டாரா நீதிபதி. அவரை பார்த்தாவே கையெடுத்து கும்பிடணும் தோணுதியான்னு சொன்னாராம். சில பேர்த்த பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் தோணும். 12 மணி ஆனா பசித்தவருக்கு உணவு என்ற பண்பாடோடு இந்நிலைக்கு அவர் பத்த வச்ச நெருப்பு அணையாமல், தைப்பூச திருநாளன்று ஏற்றி வைத்த அடுப்பு அணையாமல் இன்றளவும் அந்த உணவு கொடுத்த கடவுளை காண வேண்டும் என்றால் பசியோட போக கூடாது. சமயத்துல அவர் ஒரு புல்லு கருகி போனா மனசு வாடுதுன்னு சொன்னாரு. இருக்கிற விளை நீளத்தை பூரா அழிச்சு போட்டு கல்ல போட்டு வித்து பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி வித்து புட்டு கதைக்கு பேர் வைக்கிறான் பாரு, வள்ளலார் நகர். விலங்கு மாட நாடு. ஒரு வயிறு கண்டு வாடுதுன்னு சொல்லி மனசு வார கருகி போன மனுஷன் பேர்ல இருக்கிற விளை நிலத்தை பூரா தரிசாக்கி மட்டமாக்கி பிளாட் போட்டு வித்து விட்டு அதுதான் கோடிக்கணக்கில் காசு. வள்ளலார் நகர்ண்டு சரித்த இருக்கட்டும். காலம் போற போக்குல நம்ம என்னத்தை செய்ய முடியுது, இருக்கட்டும். ஆக தெளிந்தவனுக்கு தான் ஜீவன் சிவலிங்கம். அப்படி சிவலிங்க வழிபாடு, அருவுருவம் என்றால் ஜோதிமயம். இப்படி 3 வகை வழிபாட்டிலே சமணம். சைவத்துக்கு 3 வழிபாடு சொன்னீங்க. ஆமாங்க. சமணத்துக்கு ஒண்ணுதான். எப்படி? அதுதான் அருவுருவம். எல்லாம் எல்லாம் இயற்கை வெட்டவெளி. எல்லாம் ஏகாந்தமணி. ஓஹோ. ஏகாந்தம் என்ன? அது ஏகாந்தம் என்றால் ஒன்று. வெட்டவெளி. ஆகாய மார்க்கமாக சிதம்பர ரகசியம் என்று சொன்னானே, அந்த சிதம்பர ரகசியம் என்பது என்ன தெரியுமா? அந்த சிதம்பரத்திலே இதயமாகப்பட்டது இடது பக்கம் இருப்பதுனால கருவறையும் இடது பக்கம் இருக்கும். நடராஜ மூர்த்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வில்வ இலை தான் ரகசியமாக மறைக்கப்பட்டது. இலை, அதை நீக்கிவிட்டால் வில்வ மாலை தங்கத்தால், அந்த வில்வ இலை மேலே பார்த்து விட்டால் ஒண்ணு இருக்காது. அதை காட்டில் ரகசியத்தை வைத்தார்கள். நடராஜ மூர்த்தியின் பெருவிரல் தான் உலகத்தின் மைய புள்ளியாக. இப்படி சில ரகசியங்கள், சிதம்பர ரகசியம் நிறைய இருக்கு. ஆனா அப்படி சமணம் என்பதை தழுவ சொல்லி, இந்த உலகத்துல எதுவுமே இல்லப்பா, கடவுள் ஒண்ணு கிடையாது, எதுவுமே இல்ல, நம்ம எல்லாம் வெளிவெட்ட வெளிமயமாத்த இருக்கிறோம் அப்படின்றத சொல்லக்கூடிய மார்க்கம் தான் சமண மார்க்கம், இயற்கை. இப்ப சமணத்தை யார் தடவைனா கூன்பாண்டியன். ஆனா இல்லங்க தெய்வம் இருக்குங்க அப்படின்றத உறுதியா சொன்னா பொண்டாட்டி மங்கையர்க்கரசிக்கு குலச்சிறையார் மந்திரியார். ஆக இருவருமே இருக்கும் பொழுது இவருக்கு என்னாச்சு? சமணத்தை தெளிவந்த காலத்திலே இவருக்கு தீராத சூளை நோய், வெப்ப நோய் வந்துருச்சு. இதை தீக்கணும். அந்த நேரம் பார்த்து சைவ சமயத்துடைய கோட்பாடுகளை பரப்பி கொண்டு கூடிய திருஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டு எல்லைக்கு வர்றாரு. வந்தவர் மதுரை என்பதுல மன்னனாக்கு இப்படி இருக்குன்னு விஷயத்தை சொல்றாரு. அப்படியே அதை தீர்த்திடலாமேன்னு சொல்ல. ஆனா சமணர்கள் கை ஓங்கி இருக்கிறத பொழுது பாண்டிய நாட்டில் இவன் சைவ மதத்திலிருந்து வந்திருக்கான், இவன் சமணத்தை அழிக்க பார்க்கிறான்னு சொல்லி என்ன அது வரும்பொழுது அவர் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வச்சு விட்டான். அதுல இருந்து தப்பிச்சுட்டாரு. யார்? திருஞான சம்பந்த பெருமான். அவரை அழிப்பதற்காக யானையை கட்டி விட்டான். யானை அடிபணிந்து வணங்கியது. இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு தீங்கு பண்ணிட்டே வந்தாங்க. காலவாசம் நீக்க விட்டாங்க, தப்பிச்சு இப்படி எல்லாம் வந்தாச்சு. வந்த உடனே அரண்மனைக்கு வந்த உடனே சரி இப்ப இவருடைய குணத்தை, இவருடைய வெப்ப நோயை நான் தீர்த்து வைக்கிறான், எப்படியா நீ தீர்த்து வைப்பேன்னார். அப்பத்தான் எடுத்தான் விபூதியே. ஆனா அதுக்கு முன்னாலே போட்டி வந்துருச்சு. அனல்வாதம் புனல்வாதம். அனல்னா நெருப்பு, புனல்னா நீர். இந்த ரெண்டுக்கும் இடையில யார் வாதத்தில் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவங்க. எப்படி வச்சுக்கலாம்? வைகை ஆத்துல தண்ணி ஓடுதுல, மேற்கிருந்து கிழக்க வருது.
ஆக சமணத்துடைய தன்மைகளை சமணத்துடைய கோட்பாடுகள் ஒரு ஏட்டில் எழுதுங்க. நான் சைவ கோட்பாடுகளை பூரா ஒரு ஏட்டில் எழுதுறேன். இந்த ஏடு ரெண்டையும் தண்ணியில் விட்டுருவோம். தண்ணியில் கிழக்கு நோக்கி அடிச்சு தான் போகணும். ஆனால் எது எதிர்த்து ஏறுகிறதோ அது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட வேண்டும். அந்த சமயம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சமணமும் எழுதியாச்சு, சைவமும் எழுதியாச்சு. ஏடை விட்டா சமணர்கள் ஏடு கீழ் வழியை அடிச்சுட்டு போயிருச்சு, சைவத்தினுடைய ஏடு மேல் நோக்கி ஏறிச்சு. அப்படி ஏறி சோழ வந்தான் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தென் வடலாக ஓடும் ஒரே ஒரு இடத்துல மட்டும். அப்புறம் முறை வைகை ஆரம்பத்திலிருந்து இங்கே நாரை வரக்காத 48 மடை கண்மாய் என்பது ராஜசிங்கமங்கலம் கண்மாய். இந்த ஆரசமங்கலம் கம்மா வரைக்கும் ஒரே மேல் இருந்து கீழ் நோக்கி வரும், மேற்கு இருந்து கிழக்கா. ஒரே ஒரு இடத்துல என்ன தெரியுமா, வடக்கு இருந்து இப்ப தெற்கு நோக்கி பாஞ்சு மறுபடி இப்படி வரும். அந்த இடம் தான் திரு ஏடகம். அந்த இடத்துல தான் ஏடு ஏறுச்சு. இந்த ஏடு ஏறியதுனாலே அதுக்கு பெயர் திரு ஏடகம். பாண்டிய நாட்டு ஸ்தலங்கள் 14 அதில் முக்கியமான இடம். அப்படி ஏடு ஏறினதுனால அந்த பெயர் வந்தது. அங்கேதான் புனல்வாதத்தில் வெற்றி கண்டான். அனல்வாதத்தில் வெற்றி கண்டோம்ல, அனல் பட்ட 2 பருத்தி வாத்தியாச்சு, தீயில போட்டு எரிக்கணும். எது எரிவிடாமல் முழுசா எழுதின ஏடு அப்படியே இருக்கிறதோ அந்த ஏடு சிறந்தது அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் எரிச்சாச்சு. எரிச்சா சமணர்கள் ஏடு அங்கே அழிஞ்சு தீக்கிரையாகி அப்படியே அந்த ஏடுக்கு புறம் அப்படியே சாம்பலாகி குமிஞ்சு போய் கிடக்கு. ஆனால் ஒரு தீ கூட தீண்டவில்லை சைவ ஏட்டிலே. அப்ப அனல்வாதத்திலையும் வெற்றி கண்டு விட்டான். ஆனா சமணர்கள் அப்படி எரிச்ச ஏடு புறா கரியும் சாம்பலாகி குமிஞ்சு. நத்தம் என்றால் புது இருப்பிடம் என்று அர்த்தம். அந்த காலத்தில் நத்தம் புறம்போக்குண்டுவான். நத்தம் என்றால் மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம். அதில் புறம்போக்கு என்றால் இது குடியிருக்கிறதுக்கு தகுதி இல்லாத இடம். அதான் நத்தம் புறம்போக்கு. நத்தம் என்றால் குடியிருப்பு பகுதி, புறம்போக்கு என்றால் குடியிருப்புக்கு லாயக்கற்ற பகுதின்னு அர்த்தம். அப்படி இந்த சாம்பல் எல்லாம் குடியிருப்புக்கு லாயக்கற்ற பகுதியாக ஒரு இடத்துல எரிச்சு வச்சா அதுதான் இன்னைக்கு சாம்பல் நத்தம் என்பது மருவி மதுரை சிந்தாமணி பக்கத்திலே சாமநத்தம் என்ற ஒரு கிராமமாக நிலவும் இருக்கிறது. அங்கே சாமநத்தத்தில் இருந்ததே இன்னைக்கு சொக்கநாதர் மீனாட்சிக்கு அறுவடை திருவிழா நடக்கும். அங்கே முதல்ல கதிர் அறுத்து கொண்டாந்தாத்தே மீனாட்சியுடைய ஆலயத்தில் முதல் கதிர் சொக்கனுக்கு படைக்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான தலம். இப்படி அனல்வாதத்திலும் புனர்வாதத்தையும் வெற்றி கண்டாச்சு. சரி, அதெல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லாத்திலையும் சம்பந்த பெருமான் ஜெயிச்சுக்கிட்டே வர்றான். சரி, இப்ப இவர் வெப்ப நோயை தீக்கணும், அவன் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு போட்டி முடிவாகி போச்சு. அப்ப சமணர்கள் என்ன பண்றா, சமணர்கள்ட்ட விபூதியை கொடுத்தாச்சு, திருஞான சம்பந்தத்தையும் விபூதியை கொடுத்தாச்சு. மன்னன் கூண்டுபாண்டியன் படுத்திருக்கான், உடம்பு பூரா வெப்ப நோய். அப்ப இடது பக்கம் இருந்து சமணர்கள்லாம் இந்த நோய் தீரட்டும் சொல்லி அவனுக்கு உண்டான மந்திர உச்சாரணங்களை சொல்லி தேய்க்கிறாங்க. இந்த ஆளுக்கு தாங்க முடியல, மேலும் மேலும் கொதிக்குது. எப்படி எண்ணெய் போட்ட விளக்கில் மறுபடியும் எண்ணெய் விட்டு தூண்ணா எப்படி இருக்கு, கொதிக்குது, ரணகலமா கத்துறான், கதறான். அதே சமயத்தில் வலது பக்கம் அமர்ந்தவர் சிவாய நமவர சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என்று திருநீற்று பதிகமாகப்பட்டதை ஆரம்பிக்கிறான். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, புதிக்கப்படுவது நீரு, செந்துவை வாய்மை நீர், திருவாளவாயன் திருநீர் என்று அந்த திருநீற்று பதிகத்தை சம்பந்த பெருமான் பாடினான். அப்படி பாடியதனால் அன்று வெப்ப நோய் தீர்ந்து அதோடு அவனுக்கு இருந்த கூணும் மறைந்து நிமிர்ந்து கொண்டான். அவனுக்கு பின்னால் பட்டப்பெயர் எடுத்தது நின்ற சீர் நெடுமாறன். இதுதான் இங்கே மந்திரமாவது நீர் என்ற திருநீற்று பதிகம் பாடி ஞான சம்பந்தமா மதுரையிலே விளையாடிய திரு விளையாடல். நீ கேட்டதுக்கு உண்டான பதில். பதிகம் பாடியதெல்லாம் சரிதான், வெப்ப நோயை தீக்கிறது வந்ததெல்லாம் சரிதான், சரி, சைவ சமயத்தை தலைத்தவங்க வைத்ததெல்லாம் சரிதான். அப்புறம் என்ன பாடினது சரி, பாடலுக்கு விளக்க வேண்டும் தலைவரே. திரு ஆலவாயின் திருநீர் ஏன் பாடினார்னா மந்திரமாவது நீர் மந்திரத்தை சொன்னார். நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க அப்படின்னு மந்திரத்தை சொன்னார். சரி, அதை பாருங்க, மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர்னு சொன்னாங்க. அங்க கைலாசத்தில் குடியிருக்கிற எம்பெருமானுக்கு பெருமையா சொன்னாங்க. எந்த இடத்துல இருக்கிறவன் சுந்தரமாவது நீர், சுந்தரம் என்றால் அழகு, அந்த சுந்தரனை உருவாக்கி கொடுத்தது எம்பெருமான் சுந்தரேஸ்வரன். அப்பேற்பட்ட அது அழகான நீர் தான். தந்திரமாவது நீர், தந்திரத்தால் செய்யக்கூடியது அனைத்து வேலையும் சிவனோட வேலை தான். ஆமா, சமயத்தில் உள்ளது நீர், சைவ சமயத்தில் நீர் தான் சிறந்தது. ஏங்க சமயோஜித புத்தமும் அந்த சமயத்தில் உள்ளது நீரும் அவர்தான் சொல்லிட்டாரு. அதுதான் உண்மை. திரு ஆலவாய்க்கு என்ன பெருமை? ஆலவாய்னா என்ன முதல்ல அத சொல்லலைங்க. ஆலவாய்னா மதுரையினுடைய ஒரு அடைமொழி பெயர்மா. இத சொல்லத்தே நான் இந்த கருவனூர்ல இருந்து கீதப்பிரி வந்திருக்காரு. அப்படி என்ன சொல்ற? என்ன மதுரைக்கு அடைமொழி இருமாமா? இருங்க, பிரச்சனை வளர்க்கறியா? என்ன பேச்சு பேசுறீங்க? நானே இவ்வளவு விஷயத்தை சொல்லி எல்லாம் பேசுறீங்க. நீ கேட்டது ஒரு கேள்வி, ஆலவாய்க்கு விளக்கம் சொல்லலையே. ஆலவாய்னா முதல்ல என்ன, அதுக்கு விளக்கம் சொல்லாம கண்டதெல்லாம் பேசிட்டு போறீங்க. நீ கேட்டது ஒரு கேள்வி, நான் கேட்டது ஆலவாய்க்கு பெருமை என்னன்னு கேட்டேன். பதிகம் பாடுனதுக்கு பெருமை கேட்கல, ஆலவாய்க்கு என்ன பெருமை, ஆலவாய்னா என்னன்னு கேட்டேன். பேச வந்து எதுவெல்லாம் பேச முடியுமா நீ? பேச முடியாதா? அதே மதுரைக்கு நான்மாட கூடன் பேர் இருக்கு. ஆதியில கடம்பவனம். நான்மாட கூடன் எப்படி பேர் வந்து தெரியுமா? இந்திரனாகப்பட்டவன்
கணபனை இறங்கி வந்து பூஜை செய்த அந்த லிங்கத்துக்கு நான்மாடர் கூடல் அமைத்து கட்டிய ஆலயம் ஆதி சொக்கநாதர். பிறகுதான் அங்கே தடாரக பிராட்டி பிறந்தா. பிறகு மீனாட்சி அம்மதி கோயிலே வந்தது. இது இந்திர பகவான் கட்டிய கோவில். ஆதி சொக்கநாதர் கோயில் முதல் கோவிலே. கடம்பவனம் என்பது கடம்பவனங்கள் சூழ்ந்த இந்த இடம்ங்க இருந்தது. கடம்பவனம். கடம்பவனம் மதுரை பேர் வந்துச்சு. இறைவன் மதுரமாக நிலவிலிருந்து இங்கே பொழிந்த நாள் விழுந்த இடம் மதுரம் அருவி மதுரையானது. அதே போல ஆலவாய் ஏன் வந்துச்சு? என்ன காரணம் அதை சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களே, ஒரு கங்கை சடையில வைத்திருக்கிறான் ஈசனாகப்பட்டவன். கங்கை நீரை ஒரு துளி எடுத்து விட்டான், மதுரமாக விழுந்த இடம் மதுரை என்பது. ஆகாய கங்கை வரவழைப்பதற்கான பகிரதன் எடுத்த முயற்சியிலே அவன் ஜடாமகுடத்தில் தாங்கி பிறகுதான் துளிகளாக விட்டான். இப்ப இந்த உலகத்துல நல்லதுன்னு நடந்தா உனக்கு கெட்டதுன்னு நடக்கும். ஆமா, இன்பம் துன்பம் தானே. பிறப்புன்னு தான் ஒரு இறப்பு இருக்கு, தோற்றம்னு ஒண்ணு தான் மறைவுன்னு ஒண்ணு இருக்கு, ஆதின்னு தான் அந்தம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. ஆக பிரளயம் என்பது மட்டும் என்ன இருக்குமா? அழிவு. இந்த பிரளயம் அழிவுன்னா உலகம் எப்பொழுது எதுல அழிவு தெரியுமா? 5 பூதங்களால் ஆனது இந்த உலகம். பஞ்சபூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம் அப்படி இருக்கும். ஆமா. நிலம் அப்படியே இருக்கும். இருக்கும். நெருப்பும் காற்றும், காற்றுக்கு வெளிப்பட முடியாது, காற்றுக்கு வெளிப்பட முடியாது. நெருப்பு கூட வந்தாலும் கூட நெருப்பு கூட நீர்ல போய் அழிச்சிடும். ஆனா தண்ணீர் ஆகப்பட்டது எதிலையும் அழிக்க முடியாது. அதனால்தான் நீரால் உலக பிரளயம் உண்டு. ஆனால் ஒன்று, எப்படி? நீர் எதோட சேர்ந்தாலும் அதோடைய தன்மையை விட்டு கொடுக்காது. எதோடு சேர்ந்தா அதுக்கு தக்கன மாறிக்கொள்ளும் தன்மையும் உடையது. அதனால்தான் பெண்களுக்கும் நீருக்கும் ஒப்பிட்டு சொன்னார். அதனாலதான் உலகத்திலே வள்ளுவன் கூட சொன்னா, நீரின்றி அமையாது உலகு, எனின் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்ப இந்த உலகம் என்றாவது ஒரு நாள் அழியும் அப்படின்னா அது தண்ணியில தான். அதுக்கு எடுத்துக்காட்டு 3 நாளைக்கு முன்னால கேரளா பகுதியில் வயநாடு பார்த்தீங்களா? பெய்ந்த அடமழை பெய்ய அங்கே நிலச்சரிவு ஏற்பட இன்னைக்கு ஒரு கிராமத்தட்ட எத்தனை கிராமங்கள், 3 கிராமங்கள் உள்ளடக்கிய நேற்று செய்தி வரைக்கும் 316 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது மட்டும், இன்னும் காணாமல் எத்தனை பிணங்களோ. அப்ப ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்காங்க. தமிழகத்துல பிறப்பதற்கு புண்ணிய நாமெல்லாம் தண்ணியில தான் அழியுதுன்னு. ஆனா இங்க நீங்க இதெல்லாம் நம்ம காப்பாத்தி விட்டேன். ஆனா இன்னொரு தண்ணியில நம்ம காப்பாற்ற முடியல. தமிழகத்துல போச்சு மொத்தத்துக்கு கள்ளக்குறிச்சியில இந்த தண்ணியில இருந்து காப்பாத்தி விட்டான். ஆனால் சொல்லி வைத்தானே பாரதி என்று, பாருக்கும் நல்ல நாடு என்று சொல்லி வைத்தான் பாரதி என்று. ஆனா உலகமே 11 மணி ஆனா பார்லவை கிடையா கிடக்கு. அவர் உலகத்தில் பாருக்குள் என்றால் உலகம் என்ற அர்த்தம். அதுக்குள் நல்ல நாடு என்று சொன்னார். நாளும் சரியாக இருக்கிறது, நாளும் நல்ல நாளே அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நல்ல நாள்ல என்ன சொல்றேன்னா, இங்க இருங்க, 1 2 3 4 அப்படி இல்லமா, இது ஒரு 1 இது ஒரு 1 இது ஒரு 1 இது 1 4 1, இந்த 2 2 பிரிச்சா இது 11 இது 11, 11 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் மூடு வாங்கலாம். உங்களை மாதிரி விளக்கம் கண்டுபிடிக்கவே முடியாது சுவாமி. கேட்டா 11 to 11 என்னடான்னு கேட்குறேன். 11 மணிக்கு அந்த ரெக்ரேஷன் கிளப் தொடங்கி 11 மணிக்கு முடிக்கிறானா. இப்படி இருந்தா அப்ப நாடு எந்த தண்ணியில அழியாம போகும்? அன்னைக்கு சொன்னது மழை தண்ணீர் சொன்னேன், இன்னைக்கு சரக்குன்னா புத்தி அங்க போற தண்ணியும் சொல்றேன். சரி இருக்கட்டும். அப்ப நீரில் ஒடுங்குகிறது என்று பாண்டிய நாட்டை நோக்கி இதே மாதிரி ஒரு கடுமையான வெள்ளம் சூழ்ந்து பாண்டிய நாடு கிட்டத்தட்ட பேரழிவு கண்டுருச்சு. அழிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்ல போனா, இப்ப அழிந்த இடத்தை அன்னை ஆதிபராசக்தி பார்க்கிறா, சொக்கன் குடிகொண்டல்லம். அப்ப இந்த இடத்துல ஒரு அழிந்த வயநாடு அழிஞ்சு போச்சுன்னு சொல்றான். இதை மீண்டும் உருவாக்குவாங்க, புனரமைப்பு செஞ்சு அங்க அந்த இடத்தை உருவாக்கணும், சீர்படுத்தணும்ல. அதே போல மதுரை எம்பதி அழிந்த பின்னால இந்த இடத்துடைய எல்கையை கண்டுபிடிச்சு நம்ம மதுரை என்பது ஒரு மாநகரத்தை உருவாக்கி அதை காட்டணும் அப்படின்னு இந்த சக்தி இருக்காளே, சக்தி நல்ல மனசியா, சக்தி பிள்ளைக்கு தாய் உள்ளம் கொண்டவள், நல்ல மனசு சக்தி பிள்ளைக்கு. சக்தி நான் யார் தெரியுமா? எங்க மாமியா. மாமியால ஒன்ன சொல்லலமா, என் மாமியாண்டா யாரு? மாமன் சிவன் இல்லையா சொக்கன்? சக்தி யாரு? உமையாள். உமையவள் அன்னை ஆதிபராசக்தி இருக்காளே, அவன் என் மாமியா. அப்பேற்பட்ட சக்தி பேர் உள்ள உண்டு. சிவனை கேட்கிறா, ஐயா ஆதி எந்தம் இல்லாத நாயகர், ஆரம்பமும் நீங்கதான், அழிவும் நீங்கதான், ஆதியும் அந்த முடிவும் நீங்கதான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப மதுரை மாநகரமாகப்பட்டது நீரிலே அழிஞ்சு வச்சு இதை மறுபடியும் புனரமைப்பு செய்து இங்கே ஒரு நகரத்தை நாம் உருவாக்கணுமே, இதுக்கு என்ன வழி? இந்த எல்லையை நீங்க காட்ட முடியுமா அப்படின்னு சிவன்கிட்ட கேட்கிறா. அப்பத்தான் சொன்னாரு சிவன், பண்ணாரு என்ன பண்ணா தெரியுமா? தன்னுடைய கழுத்துல இருக்கலையா, கழுத்துல பாருங்க நாகம், இந்த ஆதிசேஷன் கழுத்துல வச்சிருக்காரு இல்லையா, இந்த பாம்பை எடுத்து என்ன பண்றாரு, அப்படியே ஒரு சுத்தி விட்டாரு.
அப்புறம் என்று சொல்லக்கூடிய காளியம்மன் கோயில் உருவானதுக்கு அந்த எல்லையை வகுத்து கொடுத்த ஈசனுடைய அந்த பாம்பு தான் காரணம். ஆழம் என்றால் விஷம், விஷம் கொண்ட ஜீவன் பாம்பு. அதனால் தான் ஆழம் என்ற விஷம் கொண்ட பாம்பு வாயை திறந்து காட்டிய எல்லைக்குட்பட்ட பகுதி என்பதனால் தான் அதுக்கு பெயர் ஆலவாய் நகரம் என்று மதுரை என்பதுக்கு பேர் வந்தது. இதுதான் நீ கேட்டதுக்குள்ளான பதில். என்ன சொல்ற? கைதட்டுங்க. ஏன்னா மதுரைக்கு எவ்வளவு பெருமைகள் கேட்டு பெறக்கூடாது. கைதட்டு அப்படி கிடையாது. கேட்டு பெற்றாலுக்கு பேர் பிச்சை. அது கேட்டு பெறுவது கிடையாது. விருப்பப்பட்டு தட்டணும். பெருமைக்கு உரியது. யார் இப்ப போட்டியில வெற்றி எழுதுறோம். ஓட்ட போட்டி வைத்தால் முதலாக வந்தால் அவன் வெற்றி கொடுத்தால் அருமையான உற்சாகம், உற்சாகப்படுத்துவது. அது அப்படி கிடையாதுல்ல. உற்சாகம் என்பது கொடுப்பது வேற, நீங்க கேட்டு பெறுவதுன்றது வேற. நான் கேட்டு எனக்கு பெறதான் பிச்சை, கேட்டு சொல்வது அது உற்சாகம். அத மாதிரி தெரிஞ்சுக்கங்க. ஆமா, உற்சாகப்படுத்தல் ஊக்கப்படுத்தல் தானே. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஊக்கப்படுத்துறீங்களா இல்ல ஊக்கப்படுத்துற ஜாடையில இங்க தூங்குறவங்களுக்கு ஊக்க கொடுத்து கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக கைதட்டல் மூலமாக தன்னுடைய மூளை சுறுசுறுப்பாக, உணர்ச்சிகள் கொஞ்சம் தூண்டுதல் உணர்வாக உண்டாகும். அப்படி செஞ்சாதே நீ சொல்லாமே தட்டிடுவாங்களே. அதனால தான் தூக்கத்தை வந்து முழிச்சுக்கங்கன்னு சொல்லி கைதட்ட சொல்லுங்க. கிடையாது, நீங்க சொல்றீங்க. ஆனா காலையில இவங்களுக்கு திருக்க தண்டனை ஏன் என்னண்டே தெரியலப்பா. நான் நம்ம மிளகுனூர் நாடகத்துக்கு போனேன் சாமி வந்த அன்னைக்கு. சரி, காலுக்கெல்லாம் ஒரு மாதிரியா குறக்க படிச்சுருக்கு. ஏத்தா கவட்டுக்குள்ள கையை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தேன். ஆளுகள்லாம் இருக்குல்ல. ஏன்னா அசைவு என்பது உடம்பு காலையில உழைக்கிறோம், போறோம், வர்றோம். ராத்திரி நேரத்துல நம்ம படுக்கிறோம். படுத்துட்டா பரவாயில்ல, ரத்தோட்டம் சீரா இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும் போது கலகலன்னு இருந்தாத்தே உடம்பு நிலை வந்து ரத்தோட்டமும் எண்ணங்களும் சரியாக இருக்கும். அதுக்காகத்தான் இது சொல்றது. சரி இருக்கட்டும். இரவு நேரத்துல தூக்கம் என்பது இயற்கை. இயற்கை. இரவு நேரத்துல தூங்கணும். நம்ம பொழப்பலாம் நம்ம என்னடி பொய் பேசுற பத்தியா? முதல் டீன்ற அப்புறம் காப்பின்ற ஏதாவது உருப்படியா சொல்லுப்பா. சொல்றது உண்மையை சொல்லி வையப்பா. அப்படியாவது எழுப்பி விடுப்பா. டீயை கொடுத்து எல்லாத்துக்கும் சுத்தமாத்தே கொண்டாடுவேன். அதுக்கு என்னப்பான்னு கேட்டா போலின்டுவேன். நல்லா இருக்கேனே. ஆமா, உண்மையை தானே கொண்டாடுறேன். அதுக்கு பேர் போலின்றேன். என்ன செய்யுது? பேர் வைக்கிற மாதிரி சம்பந்தமே நம்ம நாட்டுல பேர் வைக்கிற அப்படிதான் இருக்கட்டும். ஆக மொத்தத்துல கண்ணங்கரேன்னு போய் அவனுக்கு பேர் வெள்ளச்சாமி பேர் வச்சிருப்பேன். அது சரி, குட்டையா இருப்பேன். அவனுக்காக உயர்ந்தவன் பேர் சொல்ல முடியுமா? மானாமதுரை திருவிழா அப்படியே பார்த்தா ஆனந்தவல்லியம் கோயிலுக்கு கூட்டத்துல பெரிய 6 அடி உயரமா இருப்பேன். அவனை பார்த்து சின்னச்சாமின்னு கூப்பிடுவாங்க. அது சரி, அழகே இருக்காது. அவனுக்கு பார்த்தா அம்புட்டு ஒரு பேர் இருக்கும். பிச்சை எடுத்தது அதாவது 100 நாள் வேலைக்கு போய் கஞ்சி குடிப்பா. அவளுக்கு பேர் கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பாங்க. உடம்பு வீரன் பேர் வைக்கிறதெல்லாம் அது பிறக்கும் பொழுது வைக்கிறது, வளர்ந்ததுக்கு அப்புறம் வைக்கிறது. உடம்பு வீரன் சீக்கா இருக்கும் பிறந்தது. ஆரோக்கியசாமியின் பேரா? இப்படி எல்லாம் பேர் வச்சா நாட்டுல எச்சிக்கையில ஈக்காக்க வரட்ட மாட்டேன். அவனுக்கு பேர் வாய்க்கால தாண்ட முடியாது, தாண்டவராயன் பேரு. நொண்டி பேருக்கு பேர் நடராசா. கண்ணே தெரியாது, அவன் கண்ணாயிரம்னு பேரு. வெறும் எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருப்பேன். அவனுக்கு பேர் வெற்றிவேலு. வெற்றிவேலு. ஆஹா, இப்படி பேர்கள் எல்லாம் பலவிதமான பேர் இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் பெயருக்கேத்த ஒரே அழகன் யாரு? அவன் அழகனா? எங்க உலகத்தில் அழகன் என்றால் மன்மதன் தான் அழகன். எவன் சொன்ன? ஏன் சொல்லணும்? சரி, அவன் மன்மதன் அழகன். ஆமா, இல்லையா? உங்க பாட்டனுக்கு பிறந்த பிள்ளை அந்த மன்மதன். மன்மதன் அழகன் தானே. யார் சொன்னது? எங்க உலகத்திலே சொல்லுவாங்க எல்லாருமே பேரழகு படைத்த மன்மதன் போல இருப்பான்பா அப்படின்னு. மன்மதன் அழகன் தானே. அவன் இல்லைன்னா உலக உற்பத்தியே கிடையாது. அப்படியா? ஆமா. எப்படி சொல்றீங்க நீங்க? உலக உற்பத்திக்கான காரணமே மன்மதனோட காம அம்புகள் மூலமாக தானே உலக சந்ததி உருவாகுது. அப்பேற்பட்டவன் அழகன் தானே. ஒரு விஷயம் இருக்குமா? உண்மையிலே காமத்துக்கு சொந்தக்காரன் மன்மதன், காமத்துக்கு சொந்தக்காரி ரதி. இந்த ரதியும் மன்மதனையும் வரைபடத்துல பாத்துருப்பாங்க. நேரம் வர மாட்டாங்க. ஏன்? பஞ்சாயத்து பிரச்சனை ஆகி போயிடும். உருவத்து பிரச்சனை ஆயிடுமா? அப்படியா? பிரச்சனை ஆகுறதுக்கு அவங்க தான் இருக்கட்டும். இருந்தாலும் அவன் காமத்து கண்ணில்லை என்று சொல்லுவாங்க. மன்மதனுக்கு உருவம் ஏது என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை வந்துருச்சா? காமத்துக்கு கண்ணில்லை. அத மன்மதனுக்கு உருவம் இல்லையே. சிவபெருமான் எரித்ததனால தான் மன்மதன் நிறைய முருகன் தோற்றுவிக்க. அவன் காமம் என்பது காமன் என்பவன் மன்மதன். அவனுக்கு கண்ணு எல்லாம் பாக்குறதுக்கு உருவமே எல்லாம் போச்சு எரிச்சு விட்டானே. அது மட்டும் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்வில் ஈடுபடும் பொழுது ஆண் என்ற காமத்துக்கு மன்மதனும், பெண் என்ற காமத்துக்கு ரதிகம், அவர்கள் இருவர் ஒண்ணு கூடும் பொழுதே ஒரு ஆணும் பெண்ணும் ஒண்ணு கூடுறேன். அப்படி கூடி வரும் பொழுது கலவியின் வைக்கத்தில் ஈடுபடும் போது உண்மையிலே சொல்றேன், எவனுக்கும் கண்ணு தெரியாது. அந்த நேரம் கண்ணை இறுக்கி முடிக்கிறாங்க. இவெல்லாம் பிரம்மச்சாரி. ஏங்க கேட்டா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுது. உண்மையை சொல்ல புள்ள பக்கத்துக்கு இல்லைன்னு சொல்லுது. உண்மையை சொன்னா அனுபவம் பேசுற மாதிரி எப்படி ஒரு வார்த்தை சொல்றேன்னு வருது. அப்புறம் எப்படி தான் சொல்லுவே? நீ சொல்லு, எப்படி சொல்லுவே? தெரியாதே. ஐயா பீடி ஆப் பண்ணுங்கய்யா, நாங்களும் சேர்த்து போக பிடிக்கிறோம். ஆமா, இருக்கட்டும். ஆக மொத்தத்துல இப்படித்தான் எதையாவது சொல்ல போய் ஒன்று கூட பிரச்சனை ஏற்படாது இல்லையா? ஆக மொத்தம் ஒன்னுடைய உலகுக்கு. ஏன்னா காலமறிந்து செயல்படாதவன் கோலம் இருந்த குரங்கு கொப்பான போது தூற்றிக்கொள். பருவம் இருக்கிற பொழுது பாதுகாத்துக்கொள். வறண்ட நிலத்திற்கு தேவை வேண்டும். இரண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேண்டும். ஒரு பருவமடைச்ச பெண்ணுக்கு பாதுகாப்பும் துணையும் எப்பொழுதும் வேண்டும். உனக்கு
எனக்கு பாதுகாப்புலாம் இருக்கு. உனக்கு பாதுகாப்பு இருக்கலாம். ஆமாம். நிரந்தரமான பாதுகாப்பு. நிரந்தரமான பாதுகாப்பு ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு ஒரு ஆண் துணை தான், கணவன் என்ற துணை இருக்க வேண்டும். பொம்பளை பிள்ளையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாள். முதல் பாதுகாப்பு தாய் பால் கொடுத்து வளர்த்துருவா. சீராட்டி வளர்க்கும் பொழுது தந்தையின் பாதுகாப்பு. அடுத்து ஓடி பிடித்து விளையாடும் போது அண்ணன் தம்பி தோழன் தோழி. திருமணம் ஆகி கொண்டால் கணவனின் பாதுகாப்பு தான் கடைசி வரைக்கும். உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்ல. வயசுக்கு வந்து குமரி தானே. இப்போ உனக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்கணும்? இப்ப எப்படி பெத்தவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. திருமணம் ஆனால் தான் ஆக போகுதுல. அப்படியா? எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும் நீங்க? அது எப்படிங்க இருக்க முடியும்? எதனாவது ஒரு நாள் ஒருவன் கழுத்தில் நாங்கள் வாங்கி கொள்ளதானே வேண்டும். அதனால உன் அழகுக்கு, உன் அறிவுக்கு, உன் திறமைக்கு, உன் வயசுக்கு ஏத்தாப்புல உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை யாரு? நான் தான் பாத்துட்டு வந்திருக்கேமா. ஏமா அவசரப்படுற? எதையாவது அவசரப்பட்டு நான் உன்னை சொல்ல நீ உன்னை சொல்ல பிரச்சனை பாத்துட்டு வந்தேடா. நாரத மகரிஷி வெள்ளி பெண்ணுக்காக மாப்பிள்ளை பார்த்து வந்தாங்க. நான் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். மாப்பிள்ளை யாரும் வேணா சொல்றேன். மாப்பிள்ளையாக இருந்தால் நீங்க பார்த்து வந்தாலும் இனிமே 50 வருஷமா 60 வருஷமா அவங்க கூட தான் நான் வாழணும். கண்டிப்பா. நிபந்தனை எல்லாம் நல்லா கேட்டுக்கலாமா? நிபந்தனையா? ஏமா எவ்வளவு எப்பறப்பட்ட பேரளவுல மாப்பிள்ளை முத படிச்சவரா இருக்கணும். எனக்கு முதுகலை பட்டம் பெற்றவரா இருக்கணும். நீங்க வேற அனைத்து மொழிகளும் தெரிந்தவராக இருக்க வேண்டும். நான் படிப்பேன். இவன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பேன் அவன் மாதிரி படிச்சாலுன்றேன். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அழகும் அவன் மட்டுமாவே இருக்க வேண்டும். 1000 மன்மதன் கூடிய பேரழகுன்னு சொல்லி சொந்த வீடு வச்சிருக்கணும். இது வரைக்கும் அவனுக்குன்னு மொத்தம் 5 வீடு இருக்கு. இப்பதான் 6வது வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வசதி வாய்ப்பு நிறைந்தவனாக இருக்க வேண்டும். கண்ணு கட்டியதோட எங்க சொத்தாத்தான் இருக்கணும். குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்குன்னு சொல்றோம்ல, அது மாதிரி எல்லா கண்ட இடத்துல சொத்து இருக்குன்னு நிறைய சொத்து இருக்கு. அதை காட்டிலும் பாருங்க, அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் வேலை செய்து ஒரு நாளைக்கு அரசாங்கமே வந்தேம்மா. நீங்க நம்ம அரசாங்கத்தை வேலை சாமி அரசாங்கமே வந்தேன். சொல்லுங்க முதல்வரே. மூணு காய் சொல்லணுமா? சொல்லிடவா? 500 ரூபாயா? 500 தர 500 அன்பளிப்பு கொடுத்தாவா? சரி, அப்ப அன்பளிப்பு கொடுத்தாதான் அவர் சொல்லுவாரு. சொல்லாம நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா வெண்டைக்காய் மாதிரி விரல ஒடிச்சு போடுவாங்க. அதே வெண்டைக்காய் மாதிரி விரல ஒடிச்சு போடுவாங்க. வீட்டை கை நீட்டிட கூடாது. கொத்தவரங்க மாதிரி ஏப்பா அப்படி நின்றுக்கிட்டு இருக்க? எள்ளுக்காய் மாதிரி பேசாதீங்க சுவாமி. எள்ளுவய பூக்களையே எரெடுத்து பார்க்கலையே. அதே 3 காய். ஆமா, கொத்தவரங்க, வெண்டைக்காய், எள்ளுக்காய் 3 தான் வானத்தை நோக்கி படைக்கிறது. இன்னொரு காய் இருக்கு. 3 காய்ன்றே அப்ப 4ங்கற. 3 காய் சொல்றியா? அப்ப இன்னொரு காய் சொல்றீங்க. இந்த இது இருக்கு பாத்தீங்களா? நாக்கடுகு. ஏலியா அப்புறம் எத்தனை காய்? ஆமா, அது மேல நோக்கி தான். நாக்கடுகு தெரியுமா? தெரியாதா? நீங்க ஒரு காய் சொல்லுங்க. நாக்கடுகு 3 காய். என்ன காய் மறுபடியுமா? ஆஹா, முதல்ல இருந்தேவா? முதல்ல இருந்து வருதா? போப்பா நீ போப்பா. ஏய் போப்பா. நாடத்துக்கு எடுத்துறாரு. சரி, அறிவாளி நீ. அதானே கேட்டனே ஒரே வார்த்தை பதில் சொன்னா நாசுக்கு போனா நீ அறிவாளி. அப்புறம் 4 பேரை தள்ளப்பட்டாச்சுனா அப்புறம் தூக்குவாங்க. ஐயா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காய் இருக்கிறதா? சுவாமி, நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க, பதில் சொல்லட்டும். பதில் சொல்லிட்டே போறப்ப நான் தட்டல வச்சிக்கிட்டே வந்தியா? இதுக்கு தான் ஆக மொத்தத்துல உனக்கு இந்த மாப்பிள்ளை பேரை சொல்லுங்கய்யா. அது ஆமா, இம்பட அழகு, வசதி வாய்ப்பு. முருகனா கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன். அவர் மாப்பிள்ளை இல்ல, அடுத்த ஒரு புருஷன். தெளிவா வேற ஒரு மாப்பிள்ளை சொல்லுங்க. இங்க இருங்க. அடுத்த புருஷன் எல்லாம் கட்டிக்க தேவையில்ல, நீங்க மாப்பிள்ளை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்த புருஷன் தான். அடுத்த புருஷனா? அடுத்த புருஷன் தான். அடுத்த புருஷனுக்கு வேணா மாப்பிள்ளை பாத்துவாங்க. ஆனா உனக்கு மாப்பிள்ளை வருவேன். ஆம்பளைக்கு உள்ள மமத அதாம்மா சத்தியே. 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணாலும் முதல்ல ஒரு கட்டு 4 பிள்ளைய போட்டு விட்டு பிள்ளை செத்து போனாடா. டே, அவனுக்கு சொந்த ஒரு பிள்ளைய கட்டி வைப்படா. ஏடா மாப்பிள்ளை கூப்பிடுங்கடா. ஆம்பளை கிடைச்ச கௌரவமே அதாம்மா. அப்பேற்பட்ட மாப்பிள்ளை இருந்தாலும் இந்த மாப்பிள்ளைக்கு நான் 2ஆம் தரம் வாக்கப்பட மாட்டேன். ஏன் முடியாது? எதுக்கு? நம்ம ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க, நான் கழுத்தை நிட்டுறேன். பொட்ட பிள்ளையாக இந்த பூமியில பிறந்துட்ட புருஷே உனக்கு வேணும், அத புரிஞ்சு நடக்க வேணும். பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடுதாளா. உன்னை சொல்லி குத்தமில்லை, யாரும் இங்க சுத்தமில்லை. உன்னை சொல்லி குத்தமில்லை, யாரும் இங்க சுத்தமில்லை. நாட்டை பார்த்துடா ரூட்ட மாத்தினே, எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடுதாளா. ஆரோட தண்ணி ஆழ மீறி போன போது நாயோட
சொன்னீர்கள் அப்பேற்பட்ட தலைமையில் உங்கள் சம்மதம் தானே கொடுக்க வேண்டும் ஒரு வார்த்தை தானே சத்தியம் தானே கொடுக்கணும் என்ன ஒரு முகம் அழைச்சி முருகனுக்கு என்னை கட்டி வைக்க வேண்டும் குட்டி கொட்டு பசுங்கள் கோத்திரத்தில் முறை குட்டி 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 கொட்டு பசுங்கள் போயிந்தோ நானும் செய்யவே இல்லை தப்பு போயா ஏறி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன வார்த்தை கேட்டா கூட்டி கொடுப்பது கேட்கலாமா ஒரு அப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாரத மகரிஷியை பார்த்து தேவயானை மட்டும் வச்சு விட்டு என்ன ரெண்டாவது பாத்துட்டு வந்தா நானும் கொடுப்பேன் எப்படி அன்புள்ளாருக்கு அன்பை கொடுப்பேன் அறிவில்லாத அறிவை கூட்டி கொடுக்கலாம் கல்வியை கூட்டி கொடுக்கலாம் செல்வத்தை கூட்டி கொடுக்கலாம் பொண்ணை கூட்டி கொடுக்கலாம் பொருளை கூட்டி கொடுக்கலாம் அன்னத்தை கூட்டி கொடுக்கலாம் தங்க கிண்ணத்தை கூட கூட்டி கொடுக்கலாம் காலையில அன்னை அழகுராஜ் என்னை கூட்டி கொடுப்பாரா இல்ல குறைச்சு கொடுப்பாரா அப்படின்னு உலகம் சொல்லிவிடக் கூடாது என்றுமே அவர் கொடுப்பார் என்னை போன்று அதனாலே இந்த இடத்திலே வார்த்தையை மாற்றி காட்டுகிறேன் அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் எம்பெருமான் முருகனுக்கு மனமெடுத்து காட்டுகிறேன் அப்படி இல்லை என்றால் நாரத மகரிஷி அல்ல வருகிறேன் சத்தியம் வரட்டுமா முருகா வேலா கந்தா கடம்பா இன்னைக்கு தான் இந்த சொல்ற வாசகத்துக்கு தகுந்த மாதிரி பக்த கோடிகள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தன்மையில் நானும் உங்கள் திருமுகத்தை பார்ப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் சீக்கிரமாக வந்து என்னை கட்டி அணைத்து மயில் மீது தூக்கி செல்லுமாறு எதிர்பார்த்து நல்லா கரெக்டா தூக்கிறோம் சரியான ஆளு தான் இன்னைக்கு ராஜா போட்டு வர்றது கூட சொல்லலாம் சரியான ஆளு முருகா வேலவா வேலோடு ஓடோடி வாருங்கள் பார்க்கலாம் சீக்கிரமாக ஹலோ ஹலோ
நேரத்தில்தான் மாநகருக்குள் காழ்ப்புணர்ச்சிகள் உயர்வு தாழ்வு என்ற பிரிவினையின் போராட்டம் நடப்பது புதுமை நம்பருக்கு எடுத்துக்காட்டாக ஆதியில் பிரம்மதேவனின் படைப்பில் பிராப்தமாகிய சூரர் என்ற இருவருக்கு இடையில் அன்றைய ஆரம்பமானது பிரிவினையின் போராட்டம். இதற்கு காரணமாகிய அசுர உருவாகிய சுக்குராஜாரின் உபதேசம் பெற்ற சுரசை என்னும் மாயமானவள் காசிபவனை கூடி சூரபதவன் தாரங்கன் சிங்கமுகன் என்ற ஆண் மக்களையும் அசமுகி என்ற பெண்ணையும் பெற்றால் அரணிடம் அமோக வரங்களை பெற்று விமலனும் தமக்கு நிகரென கவரமுற்று விண்ணவரை சிறை வைத்து பக்தர்களை இம்சித்தார். பாதகத்தின் சின்னங்களாக போடி வந்தார்கள். அன்னவரும் கொடுஞ்சேலை கலைத்திட அருகூர்ந்த சிவனானவர் நெற்றிக்கின் வழியாக 6 அக்கினி பொறிகள் சிதற அப்பொறிகளை கங்கை தாங்கி சென்று இளமையில் திருவிழாட பலவறிந்து இந்திரனால் மகிழ்வாகனமும் அக்கினியால் சேவல் கொடியும் அன்றே பெற்று முன்பு திருப்பரங்குன்றத்தில் வைத்து தெய்வானையை மனமுடித்தது போல் வள்ளியை மனமுறைகளாம் என்று கழுகாசல கந்தராக காட்சியளிக்கின்றேன். நல்ல வேளையில் வருகிறார்கள் இசை மேதை வர வேண்டும். இங்கு முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் கந்தபாலன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொன்னாடை போத்தி புகழாரம் சூடிய நமது மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் விழாவை நடத்தக்கூடிய அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். தென்பழனி குன்றத்திலே தென்பழனி குன்றத்திலே உலகத்தில் அரணை கலகத்தின் பெயரால் யார்த்தும் நல்லவரே யாழ் வல்லவரே வாரும் வந்தாரை வாழ வைப்பது தமிழகத்தின் பண்பாடு. தமிழ் மக்களுக்கு பண்பாடு இருப்பதினால் அற்புதமான முறையில் பக்த உடைகளை அழைதிரண்டு சிறப்பான நிகழ்ச்சியை உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பக்த உடைகளுக்கு முன்பாக இசையாய உங்களுக்காக தமிழாகிய நான் வந்தவர்க்கு உபச்சாரம் செய்ய வேண்டும். முகமலர்ச்சியோடு ஒரு வரவேற்பொன்றை இதோ தருகிறேன். வரவேற்பொன்றை இனிதான சுரஞான இசை மேதையே மகா மேதையே
மனிதாபிமானத்தை நாரதரே 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 மனிதாபிமானத்தை நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மகிழ்வோடு 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 எந்தனுக்கு அருள் செய்யுவேன் மகாமேதையே உங்களுக்காக இசையோடு இசையும் தமிழும் கலந்தால் இசை தமிழ் என்பதை போல் தமிழும் இசைக்கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக அரும்பாடுபட்டு ஒரு அற்புதமான வரவேற்பு ஒன்றை கூறிவிட்டோம். ஆனால் என்னை நாடி வந்து நல்ல காரியத்தை கூறுங்கள் கேட்கலாம். அருமையான கானம், இனிமையான கானம் பாடி இன்புற்று வழங்கிய இசைத்தமிழ் விளைத்த மாமர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்தனை வென்ற மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வணங்கிவிட்டேன். இருப்பினும் முன்னவன் மூத்தவன் முழு முதற்ப கணபதியை தொழுது கந்தனையும் வணங்கிவிடுவது எண்ணம் கொண்டு ககனமார்க்கமாக பூலோகத்தை நோக்கி வரும்பொழுது வேள்விமலை சாரலின் அடிவாரத்தில் சிற்றூர் வனத்திலே கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே கந்தா அர்ப்பணம் என்று குறிவிட்டேன் அடியேன். அப்படியா? ஆமையா. வருகின்ற போது சிற்றூர் மார்க்கத்தில் வருகின்ற போது அற்புதமான கனி ஒன்றை கண்டீர். கனி கண்டவுடன் கந்தா கந்த பெருமானே என்ற ஞாபகம் தாங்களுக்காக வந்துவிட்டது. அப்படிப்பட்ட கனியை, சிறப்பான கனியை எனக்காக பார்த்து வந்த அம்சத்தினுடைய அழகான கனியுடைய பெருமைகளை கூறுங்கள் பார்ப்போம். அம்சமான கனி. ஒரு வாரம் அதை பார்த்துல இருந்து அம்சமா தான் இருக்காரு. கந்தா அர்ப்பணம் என்றேன். அந்த ஞாபகத்தில் அப்ப நல்ல பொருத்தம் அதுக்கு இவர் வெறுங்கந்த அந்தரகாந்தா. ஆமா, பாத்துக்க பல்லு பட்டுரும். ஏற்கனவே பொருத்தமான ஆள்கிட்ட தான் இருக்கு. அதனால வருத்தம் வேணாம் உங்களுக்கு. இருக்கட்டும். அழகான கானம், இனிமையான கானம் பாடியே உங்களுக்கு கனியின் சாக்கியத்தை இதோ கூறுகிறேன். எப்படி கனி? இதோ. ஹலோ ஹலோ ஹலோ. மாங்கனிக்கும் தேன் கதலி வள்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேனான் கனிந்தே. மாங்கனிக்கும் தேங்கடலில் வள்கனிக்கு இனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருக. ஐயா முருகையா குமரா முருகா முருகா முருகா. அக்கணிகை இக்கணமே கொய்யாமல் பெய்தடைத்துக் கொள்வீர். அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா. அப்படியா? மான்கணிக்கும் தேன்கதலை மண்கணைக்கும் மேலணைக்கும் பூங்கனையை கண்டு மனம் பூரித்தேன். நாங்கள் அடைய வேண்டும் என்று அக்கனையை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்கலாம் என்றார். விசித்திரமான கனி. அப்படிப்பட்ட கனியை பார்த்தால் சாக்கமல்ல முனியே சாக்கிய
அப்படியா? எட்டுக்கணையை கூட கிட்டி ஒட்டி தட்டி பார்க்கிற பட்டு சிட்டு என்ற பறவை இனங்களுக்கு எட்டாத உயரமா இருக்கு. ஆமா ஆமா, எனக்குத்தான் அது எட்டும், எட்டும், எனக்குத்தான் அது கிட்டும். கிட்டும் கிட்டும். அப்படி உயரமாக இருந்தாலும் அதை கீழே தனிவுக்கு கொண்டாடுவது பொறுப்பல்லவா? அப்படிப்பட்ட உயரமான கனியை எப்படி தெரியுமா தெரிகின்றது? எட்டாத கோம்பினில் நாரதரே 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 நா 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 எட்டாத கோம்பினில் இருக்கும் கனி எப்படி? எட்டாத கோம்பில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம்? எட்டு மணிக்கிரு கொண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். நாரதரே, பார்க்கின்ற போது கனி அல்ல கண்ணி. ஒரு அழகான கண்ணி அப்படியே வர்ணிக்கிறீங்களே. வள்ளியை பார்த்தேன், மடுபிடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. இப்படி எல்லாம் உருவத்தை மாற்றுங்கள். ஓஹோ. காரணம் சாதி அபிமானம் சன்னியாசி கொண்டு கருமாரி அவள் வசிவது வேடுவர்களும் வேடனாக உருமாறி அந்த மாதரையை கண்டு அன்போடு கொண்டு வர வேண்டும். நீங்கள் கருமாரி மகன் இவனுக்காக உருமாறி சென்று வார்த்தையை தொடங்கி சோதித்து ஆட்கொண்டு விடுவதற்குள் கடிமணம் புரிகின்றேன். ஆமையா, கடிமணத்துக்கு தாங்கள் வருவீரா? கண்டிப்பான முறையிலே பாமாலை ஒன்றை பாடிக்கொண்டு மாலை மாற்றுவதற்கு பூமாலை 2 கரம் உண்டு. வருகிறேன் மும்மாலையோடு. அப்படி 3 மாலையோடு வருகின்ற போது இந்த அகில உலகமெல்லாம் மென்மேல உயரக்கூடிய புகழ் மாலையை என் அருளால் தாங்களுக்காக தருகிறேன். ஏற்றுக்கொள்கிறேன். என் தாய் மாமன் கண்ணபிரானை இருவரும் வர்ணிப்போமா? கண்டிப்பாக வர்ணிக்கலாம். வர்ணிப்போமா? ஓ. ஆட்டுவித்தா யாரொருவை ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டுவித்தா யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. நிழலில் கூட
தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே எங்கே என்று எண்ணி பார்த்தால் சிறப்பான பூமியில் நமது அழகான ஊரில் அமைதியாக தெய்வம் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றது. தெய்வத்திற்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அற்புதமான முறையில் சிறப்பாக நடந்து கொண்டாலும், நான் ஒரு வேடுவனாக வந்திருந்தாலும் ஆதாரங்கள் ஓராயிரம் குறித்தகுந்த அதோ இங்கே சிவனாரவனின் சிரசில் இருந்து அரபணி பாய்வது போல் கசிந்து வந்துள்ளிருக்கும் காட்சியை பார்த்தால் சங்கரன் சடாபாத்திரத்தில் இருந்து கங்கை பிரகாசிப்பது போல் தெரிகின்றது. பிரகாசமான இடம், புனிதமான ஆலயம், இன்புற்று வாழ வேண்டும் ரசிக பெருமக்கள். முதன்முறையாக உங்கள் எல்லோரையும் ஒற்றுமையாக பெருமையாக இன்புற்று வாழ வேண்டும் என்று உயர்தரமாக உங்களை வர்ணித்துக் கொண்டு மற்ற காரியத்தை பிறகு கவனிக்கலாம் என்பதை போல் தெரிகின்றது. எப்படி வர்ணிக்க வேண்டும்? தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோர் கல்லடத்து குடகுமலை கனிவகத்தில் கருதாயி தலை காவிரி என்னும் தாவிடும் உருவாயி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அலை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியால் பின்னடர்ந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணுமிடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வரலாற்றை
இடமெல்லாம் சென்று சீர்நிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற நிலவுமே நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற வேண்டும் நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற இப்படிப்பட்ட இசை முழக்கம் பக்கா முழக்கம். ஏன்னா இந்த நாடகத்தை அருமை அண்ணன் நாடகத்தின் அமைப்பாளருமாகிய எனது அருமையை அண்ணன் அழகுராஜா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்பாக இந்த அற்புதமான கலைஞர்களை தேர்வு செய்து சங்கத்தில் அனுமதி பெற்று எல்லாத்தையும் நம்ம மிளகனூர் கிராமத்துக்கு
பெருமை தேட வேண்டும். போட்டால் நடிகரில் போட்டால் ஒரு செம்மையான நடிகரில் போட்டு நாடகத்தை போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனதாக அவரிடம் நாடகத்தை கொடுத்து நடத்திய எனதிறமை அன்பு அழகுராஜா அண்ணன் அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என் சார்பாக தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி, வணக்கம் வணக்கம். இப்படிப்பட்ட நாட்டு மக்களை பார்த்தால் உலக மக்களை பெருமையாக பாடிக்கொண்டிருந்தால் ஒருவேளை வள்ளிகாருக்கும் திரை சோலை இதுதானா இல்லை வேறு இடம்தானா என்பதை சற்று ஆராய்ந்து கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டும். பெண்ணை வர்ணிக்கலாம், எந்த பெண்ணை எப்படி வர்ணிப்பது, தன்னை ஈண்டெடுத்த தாயை எப்படி வர்ணிக்கலாம், தன்னோடு கூட பிறந்த சகோதரியை எப்படி வர்ணிக்கலாம், தன்னோடு கூடி ஒரு சில பிள்ளைகளை பெறுவதற்காக வர்றால் தாரத்தை எப்படி வர்ணிப்பது என்பதை பார்த்தால் சிறுகுடல் பட்டியில் பிறந்த கவிஞர் கண்ணதாசன் எப்படி தெரியுமா சொல்லி வைத்திருக்கின்றார். நடைமுறையாக பார்க்கின்ற போது வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்த அளவாள் பொய்யே, தன்பலம் தின்பால் பொய்யே, சாகிறேன் என்பால் பொய்யே, அத்தனையும் பொய்யே பொய்யே என்று ஜாலம் காட்டி நடைகுலுக்கி நடைமணிக்கு போகக்கூடிய அந்த பெண்ணின் கண்ணை நம்பாதே, உலகம் உன்னை ஏமாற்றும். எப்படி கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது.
என்பதற்காக பாடிக்கொண்டிருந்தாள். ஒருவேளை வள்ளிகாருக்கும் திணை சோலை இதுதானா? இந்த இடம்தானா? இல்லை வேறு இடம்தானா? ஆலோலம் ஷோ, ஆலோலம் ஷோ, ஆலோலம் ஷோ என்ற கானம் தெய்வீகமான கானம், அற்புதமான சத்தம். ஷோ ஷோ என்ற பெண்களை பார்த்தால் இவள்தான் வள்ளி என்பதற்கு சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட பெண்ணை இன்னும் சற்று ஆராய்ந்து இந்த இடத்துக்கு தகுந்தார் போல் வர்ணிக்கலாம் என்றால், குயிலை போன்ற சாரீரம், மயிலை போன்ற சரீரம். மயில் மாதிரியா இருக்கும் இல்ல, அதை விட பெருசா இருக்கு. வான்கோழி மாதிரி எடைக்கடையா? ஆனா இரும்பு கல்ல எவ்வளவு வைக்கிறீங்க? எடைக்கடை என்னையா? சாடிக்கேத்த மூடி. தேங்காயை உடைச்சோம்னா ஆலயத்துல உடைக்கிற தேங்காய் ரெண்டு சமமா வரணும். 280 கிலோ. சரியா. ஒரு ஆண்முடி ஒரு பெண்முடி, ஒரு ஆண்முடி ஒரு பெண்முடி கிடைக்கும். அது மாதிரி வந்திருக்க வள்ளியை பார்த்தால் ஷோ ஷோ என்ற சத்தத்தை கேட்கின்ற போது இவள்தான் வள்ளி என்பதற்கு சந்தேகமில்லை. குயிலை போன்ற சாரீரம் படைத்த பெண்மகளை பூங்குயிலின் ராகம் போல் இசை பாடுகிறார் லட்சுமணன். பூங்குயில் ராகமே, புதுமலர் வாசமே, நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம், நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம். கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி, என்று உன் மூச்சிலே வாழும் என் ஜீவனே, என்று உன் மூச்சிலே வாழும் என் ஜீவனே. பூங்குயில் ராகமே, புதுமலர் வாசமே, நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம், நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம். உதயம் அன்பே நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, நீ இல்லையே எங்கள் நான் இல்லையே, நெஞ்சம் உண்டாலயம் நீ என் உயிர் ஓவியம், சொர்க்கமே வா ஜென்மமே வா ஜீவனே நீ வா வா. பூங்குயில் ராகமே, புதுமலர் வாசமே, நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம், நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம். எல்வையல் பாதை உன்னாலே பூ பூத்தது, பூவே என் கண்ணில் உன் கோவில் தெரிகின்றது. உந்தல் பேர் கூட சங்கீதமாக இருந்தது, பொழுது நமக்காக நமக்காக விடுகின்றது. ஓடும் கங்கை நதி இல்லை என்றாகலாம், கங்கை நதி வானடூராகலாம், யாவும் பொய்யாகலாம், உன்னையே தினம் எண்ணிடும் நம் காதலே என்று வாழும். பூங்குயில் ராகமே, புதுமலர் வாசமே, நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம், நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம். கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி. இப்படிப்பட்ட கண்மணி போன்ற பெண்ணை பார்த்தால் எப்படியல்லவா பாடிக்கொண்டிருக்கலாம். ஏனென்றால் வல்லை போன்ற காதும், முல்லை போன்ற தந்த வருஷங்களும், கமுகு போன்ற கழுத்து, முத்து போல் பல்வரிசை, கருவிளையான கூந்தல் இந்த பெண்ணுக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட பெண்ணை இந்த அழகான சோலையான இடத்தை பார்க்கின்ற போது இந்த சோலைக்கு தகுந்தார் போல ஒப்பிட்டு பார்த்தால் அத்திப்பழம் சிகப்பா இல்லை வந்திருக்க அத்த மக சிகப்பா?
அழகான பெண்ணை அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமாவ சிவப்பா வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போது வாழாத இப்போது நான் வந்த பூவே அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தமாவ சிவப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா தோழியுடன் வந்த சந்தனமா சொல்லு மொழி என்ன மந்திரமா போகவழி ஒரு மந்திரமா உள்ளுக்குது ஒரு மந்திரமா தோழியுடன் வந்த சந்தனமா சொல்லு மொழி என்ன மந்திரமா ரெக்கை அடிக்குது நெஞ்சு துடிக்குது இந்த மனம் என்ன எந்திரமா காத்திருந்தேன் கண்ணிகளை எட்டுமே பூத்திருந்தேன் பூசைகளை கட்டுமே அடே ஆத்திரம் என்ன உலகில் இருக்கு விருந்து இந்த உலகில் இருக்கு விருந்து அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமாவ சிவப்பா தேவோலோக பொண்ணு புலோக வந்தால் என்ன கண்டு சிரிப்பா குத்து விளக்கொன்னை அத்தி வச்சே குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தேன் குத்தி விளக்குனி ஏற்றி வச்சி குத்தச்ச புண்ணு காத்திருந்து குத்து விளக்குக்கு எண்ணெய் தந்தால் மறு பெண்ணுக்கு தன்னை தந்தால் உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு யோசிக்க நேரமில்லை ஒத்திகையே பார்த்து புட்டா மெத்தையில் கூச்சமில்லை ஆரியாத்திரம் அவசரம் சாமத்தில் இருக்கு நடு சாமத்தில் இருக்கு சங்கதி ஏய்